الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظاما صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إنقاد وإن أنيخ استناخ على صخرة صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உரித்தாவுக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். உலகில் ஏதாவது ஒன்றை உருவாக்க நான் என்றால் அதை மிகுதமுண்டி செய்து முடிப்பதை சாட்சி கொள்கிறேன். முழு மக்களும் குஃப்ரன் மில்லில் வாழ்ந்த நேரத்தில் அவர்களுக்கு நேரான பாதையை காட்டுவதற்காக வாழ்வில் கஷ்டம் சிரமத்தை பொருட்படுத்தாமல் சமூகம் உம்மத் என்று பாடுபட்ட எனது உயிரிமினிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்வை தன்னுடைய வாழ்வில் எடுத்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், கியாம நாள் வருகின்ற வரைக்கும் வர இருக்கிற முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமானம் என்றென்றும் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்கள் எடுத்திருக்கும்படி ஏவி இருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்வில் முழுமையாக எடுத்து கொள்ளும்படியும் அவன் தவிர்த்த விடயங்களை வாழ்வில் முழுமையாக தவிர்த்து கொள்ளும்படி முதலில் அடியான எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் ஒரு சங்கையான முபாரக்கான துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்களிலே வீற்றிருக்கிறோம். இன்றைய தினம் பிறை 9வது நாள் அரஃபாவுடைய நோன்புகளை நோற்றவர்களாக வீற்றிருக்கிறோம். மேலானவர்களே, அரஃபாவுடைய நாள் எல்லோருக்கும் தெரியும். ஹாஜிகள் அவர்கள் நோன்பு பிடிப்பதல்ல. ஹரம் ஷரீஃபில் பல லட்சத்துக்கு பெறுமதியானவர்கள், பல கோடிக்கு சொந்தக்காரர்கள் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் புழுதி படிந்தவர்களாக வெள்ளை நிற கஃபனுடைய ஆடையுடன் அவர்கள் அரஃபாவுடைய நாளிலே அந்த அரஃபா மைதானத்துக்கு நுழைகிறார்கள். அல்லாஹ் அந்த நேரத்தில் முழு மலக்குகளையும் அழைத்து சொல்கிறான், உந்துரு இலா ஹாஉலா, இதோ என்னுடைய அடியார்களை பாருங்கள், எவ்வாறு பல லட்சத்துக்கு பெறுமதியானவர்கள், ஊரில் ஒவ்வொரு தலைமைத்துவத்துக்கு தைக்கக்கூடியவர்கள், பெரும் பெரும் வசதி படைத்தவர்கள், இதோ தன்னுடைய அந்த வெள்ளை நிற ஆடையுடன் கொண்டை முடியக்கூடிய வலித்தவர்களாக அந்த நிலைமையில் அந்த அரஃபாவுக்கு நுழைகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஹாஜிகளை பாருங்கள், இவர்கள் அனைவருக்கும் நான் மன்னிப்பை கொடுத்து விட்டேன், இவர்கள் அனைவரும் சுவர்க்கவாதிகள் என்று அல்லாஹ் மலக்குகளுக்கு சாட்சியாக வைத்து சொல்கிறான். மேலானவர்களே, ஹாஜிகளுக்கு அவ்வாறென்றால் ஊரில் இருக்கக்கூடிய நாம் இந்த அரஃபாவுடைய நோன்பை பிடிக்கிறோம். இதுக்குரிய கூலி என்ன தெரியுமா? சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், யுகஃபிரு சனத்தல் மாதியா வல் பாகியா, 2 ஆண்டுகளுடைய குற்றப்பரிகாரம். ஒரு நோன்பு தான். நாம் நினைக்கிறோம் சுன்னத்தா நோன்பு தானே என்று விட்டு விடுகின்றோம். இல்லை, சில ஊர்கள் இருக்கிறது
எவ்வாறு ரமதானில் கஞ்சிகள் காய்ச்சுவார்களோ 100 பேருக்கு 1000 பேருக்கென்று சில பள்ளிகளில் இவ்வாறு இஃப்தாருடைய ஏற்பாடுகளும் ரமதானை போன்று அரஃபாவுடைய நோன்புக்கு செய்வார்கள். ஏனென்றால் கண்ணியமிக்கவர்களே, அரஃபாவுடைய ஒரு நோன்புதான் 2 ஆண்டுகளுடைய மன்னிப்பை அல்லாஹ் தருகிறான். அவ்வளோ பெருமதியான இந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறோம். நாளைய தினம் ஈதுல் அத்ஹா, ஹஜ்ஜி பெருநாளுடைய தினம். மேலான கண்ணியமிக்கவர்களே, ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழுகின்றோம். உலக வாழ்க்கை மாத்திரமல்ல வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை இருக்கிறது. மேலானவர்களே, ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி கியாமத்துடைய நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் எல்லா முஸ்லீம்களையும் கொண்டு வருவான். அனைவரையும் கொண்டு வந்து அந்த மீசான் தராசி கொண்டு வரப்பட்டு அந்த நீதிமன்றத்துடைய நாளில் எல்லோரையுமே அல்லாஹ் நிப்பாட்டுவான். மேலான கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் நடித்து வாழலாம், உலகத்தில் போலியாக வாழலாம், ஒருவர் ஏமாற்றி வாழலாம். நான் தலப்பா கட்டி ஜுப்பா போட்டு ஹொத்துபா ஓதியதால் நான் நல்லவனா கெட்டவனா என்ற என்னுடைய அனைத்து விதமான ரகசியங்களும் வெளிவரப்படும் நாள் கியாமத். அந்த நீதிமன்றத்துடைய நாளில் உலகத்துடைய நீதிமன்றம் மாதிரி இருக்காது, உலகத்துடைய கோர்ட்ஸ் மாதிரி அல்ல. படத்துக்கு முன்னுரிமை, பேச்சு திறனுக்கு முன்னுரிமை. ஆனால் ஆகிராவுடைய முதல் சட்டம் என்ன தெரியுமா? اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. முதல் சட்டம், எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாய்க்கும் அல்லாஹ் லொக் போடுவான். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? இவரோட பேசி தப்பேலா, நல்ல பேச்சு திறனுள்ளவர், பேசி வின் பண்ணிடுவார். அல்லாஹ் கியாமத்தில் முதல் சட்டம், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், உங்களுடைய வாய்க்கெல்லாம் லொக் போட்டு விடுவோம். வதுகல்லிமுனா ஐதீஹிம், 2 கைகளும் பேச தொடங்கும். நாங்கள் யோசிக்கலாம், கை எப்படி எப்பா பேசும்? எந்த நாவை பேச வைத்தானோ அதே அல்லாஹ் கியாமத்தில் கைகளை பேச வைப்பான். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், 2 கால்களும் சாட்சி சொல்லும். மேலானவர்களே, அல்லாஹ் திரும்ப சொல்றான் வேறொரு ஆயத்தில், லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான் وقال ثوابا ذلك اليوم الحق فمن شاء اتخذ الى ربه مآبا. இந்த ஆயத்தில் சொல்லுகின்றான், யாரும் கியாமத்தில் பேச முடியாது. லா யதகல்லமூன், யாரும் வாய் துறக்கேலா, பேசேலா. இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான், யாருக்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான் அவங்க மட்டும்தான். மேலானவர்களை யோசிச்சு பாருங்க, கியாமத்துடைய நீதிமன்றம், நாங்கள் எல்லோரும் நிற்கிறோம். எங்களை யாருக்கும் எங்களுடைய நாவுகளால் பேசி தப்ப முடியாது, வாய் துறக்க இயலாத கட்டம். 2வது சட்டம் என்ன தெரியுமா வரும்? யௌம துபுல ஸராயிர், எங்கள் ஒவ்வொருவருடைய ரகசியத்தையும் அல்லாஹ் வெளியாக்குவார். நான் யார்? இப்போ யோசிச்சு பாருங்க, நான் பள்ளியுடைய நிர்வாகம், மதரசாவுடைய கமிட்டி, ஊரில் சோசியல் ஒர்க் பண்ணுறேன், சமூக பணி, பாடசாவுடைய பிரின்சிபிள், ஊருடைய சமூக தொண்டன். ஆனால் ரகசியம் தெரியா யாருக்கும். என்னுடைய ரகசியம் என்ற மனைவிக்கு தெரியா, என்னுடைய பிள்ளைகளின் அந்தரங்கம் யாருக்கும் தெரியா. நேற்று அல்லது முந்தின நாள் ஒரு கணவன் ஒரு மனைவியை கழுத்த வட்டியே கொன்று விட்டார். என்ன காரணம்? ரகசியம் வெளியானது. உலகத்தில் மனைவியின் ரகசியம் வெளியாகும் பொழுது கணவனால் ஜீரணிக்க முடியவில்லை என்றால், கியாமத்துடைய நாள் என்னுடைய முழு ரகசியம், நான் குடிகாரனா, நான் எத்தனை பெண்ணோட தொடர்பா இருந்தேன், எத்தனை ஜினா செய்தேன், என்ன தொழில் என்ற வட்டி தொழில். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் மன்னிக்கோணும், மன்னிச்சுக்கோங்க தவறா இருந்தால். தொழில் ஹராம். எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு போறான், அதை கொண்டாரான் இதை கொண்டாரான், சாராய போட்டலே வியாபாரம் பண்றான். ஆனால் பள்ளிக்கு டொனேஷன், மதரசாவுக்கு சதகா, ஏழைகளுக்கு அள்ளி எறிகிறார். வானாம், ஹராம். அடுத்தவனை தன்னுடைய பாவத்தில் ஆழ்த்துகிறீர்கள். இந்த தொழிலை விடவில்லையா? கியாமத்துடைய நாள் வரும், அல்லாஹ் சொல்றான்,
யௌம துபுல ஸராயிர், ரகசியம் எல்லாம் வெளிவரும். நான் போட்ட தொப்பி என்னத்துக்கு போட்டேன் எல்லாம் வெளிவரும். அந்த நாள் வந்தால் உலகத்தில் பாருங்க, எந்த ரகசியத்தை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டார், இவன் பெரிய ஜினாக்காரன், இவன் பெரிய வட்டிக்காரன், இவன் சொந்த உம்மாவுக்கே அடித்தவன் உதைச்சவன் என்று வெளியில சொன்னா எனக்கு என்ன நடக்கும்? கோபம் வரும். அல்லாஹ் சொல்றான், ஃபமா லஹு மின் குவ்வா வலா நாசிர். அந்த நாளில் உங்களுக்கு கோபம் வந்து என்ன பிரயோசனம்? ஃபமா லஹு மின் குவ்வா, உங்களுக்கு எந்த சக்தியும் இருக்காது. வலா நாசிர், இரண்டு சத்தியம் அல்லாஹ் பண்றான், நம்புங்க இது. வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜா, வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜா. இந்த வானத்தை பாருங்க, அடிக்கடி மழை பொழியுது, எங்களுடைய கண்களை விளங்குதா இல்லையா? அல்லாஹ் எல்லோருக்கும் ஒரு பாடமா சொல்லித்தாரான். வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜா, இந்த அடிக்கடி மழை பொழியக்கூடிய வானம், இதன் மீது சத்தியமாக. வல் அர்தி ذاتிஸ் ஸதா, வெடிப்புள்ள பூமி. இந்த பூமியில பாருங்க, ஒரு மனிதர் நெல்லை கொண்டு பூமியில போடுறார், பூமியில் வெடிப்பு இருக்குது, அதனால்தான் பிளந்து கொண்டு அந்த பூமிக்கு போடப்பட்ட வித்து வெளியில் வருது. அல்லாஹ் சொல்றான், வல் அர்தி ذاتிஸ் ஸதா, வெடிப்புள்ள பூமி மீது சத்தியமாக. இந்த இரண்டு சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல். இந்த குர்ஆன் இருக்குது பாருங்க, பள்ளியில குர்ஆன் தூசி படிந்திருக்கு. எங்கட வீடுகள் இருக்கக்கூடிய குர்ஆன், எங்கட உம்மா மௌத்தாகணும் அதை தட்டி எடுக்க, அல்லது எங்கட நானா மௌத்தாகணும் பக்கத்து வீட்டிலாவது குர்ஆன் தேட. அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல். அலட்சியம் செய்றீங்களே குர்ஆன, இந்த குர்ஆன் மட்டும்தான் உண்மை. வமா ஹுவ பில் ஹஸில், இந்த குர்ஆன்ல ஜோக் இருக்குது, விளையாட்டு இருக்குது, பகுடி, இப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க என்பதாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல சத்தியம் பண்ணுகின்றான். மேலான கண்ணியமிக்கவர்களே, நான் யார் என்று எனக்கு தெரியும். உலகத்தில் வாழுகின்றோம், தௌபா செய்யுங்கள். இந்த அரஃபாவுடைய நாள் துஆவுக்குரிய நாள், கைரு துஆ, துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள். அசர்லிருந்து மகரிப் வரைக்கும் அல்லாஹ் அடியாருடைய துஆக்கள் அங்கீகரிக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் வெள்ளிக்கிழமை தினம் அசருடைய தொழுகையை தொழுது விட்டு ஒரே சலவாத்தை கற்றுக் கொடுத்தாங்க. 80 தடவை ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. இந்த சலவாத்தை 80 தடவை ஓதினால், வெள்ளிக்கிழமை நாள் அசருக்கு பிறகு இருந்த இடத்தில் உட்கார்ந்து 80 தடவை, நேரம் பெருசா போவாது, ஓதினால் நன்மை என்ன தெரியுமா? 80 ஆண்டுகளின் மன்னிப்பு அல்லாஹ் தருகிறார். 80 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்வதே சுகர் இல்லை. இன்னைக்கு சுகர் நோய், ஹார்ட் பேஷண்ட், அதைவிட ஒரு படி மேல் வாகனத்தில் ஓடக்கூடிய நாம் எத்தனை ஆக்சிடென்ட் பார்க்கிறோம், திடீர் மரணம். அதனால் தான் கண்ணியமிக்கவர்களே, 80 ஆண்டுகளை மன்னிப்பு அல்லாஹ் தாரான். இதை சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிடக் கூடாது. நீங்களும் நானும் மதீனா முனவராவுக்கு போகக்கூடிய வளமை இருக்கும். மதீனா முனவராவுக்கு சென்றால் பேய்த்து பாருங்கள், ஒரு தூண் இருக்கிறது. பாபு சலாம் என்ற கேட்டால் நுழைந்தால் நீங்கள் பேய்த்து பார்க்கலாம், ஒரு தூண். அந்த தூணுடைய பேர் உஸ்துவானா அபி லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு. 1400 ஆண்டுகளாக அந்த நபித்தோருடைய பேர் அந்த தூணில் இருக்கிறது. இந்த கிளனியில், இந்த மஸ்ஜிதில் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவருடைய பேர் இருக்குதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களே. இந்த பள்ளியை கட்டியவர், இந்த ஊரை தலைமை தாங்கியவர், அவங்களோட பேர் எங்கேயாவது அவங்களோட ஊருடைய முக்கிய ஸ்தலங்கள் பதிக்கப்பட்டதா? இல்லை, இருக்காது. இருந்தாலும் அழிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் 1400 ஆண்டுகளாக அபி லுபாபா என்ற ஒரு நபித்தோருடைய பேர் இன்று வரைக்கும் முழு உலக மக்களும் சென்றாலும் பார்க்கலாம். அவருடைய பேர் அந்த தூணில் இருக்கிறது. என்ன செய்திருப்பார்? யோசிப்பதில்லையா? செய்தது என்ன? ஏலவலில் 3A எடுத்தார், ஓலவல் 9A எடுத்தார். பேர்கள் இலோன்ஸ் பண்ணப்பட்ட சந்தோஷம்.
நல்ல விடயம்தானே. ஆனால் 1400 ஆண்டுகளாக இந்த உஸ்துவானா அபி லுபாபாவுடைய பேர் என்ன செய்திருப்பார்? செய்தது ஒன்றுமல்ல கண்ணியமிக்கவர்களே, வாழ்க்கையில் ஒரு தவறு செய்தார், ஒரு பாவம் செய்தார், செய்த பாவத்தை உணர்ந்தார். இன்னைக்கு பாருங்க, கிரெடிட் கார்டு எல்லோரும் யூஸ் பண்ணுறோம், எல்லோருக்கும் பெருமையாக மாறிவிட்டது. ஹராம் என்று எத்தனை உலமாக்கள் சொன்னாலும் அதை கல்பால் ஜீரணிக்க இடம் கொடுக்காது. நாங்கள் எக்ரிமெண்ட்லேயே சைன் பண்ணுறோமே, என்ன சைன் பண்ணுறோம்? அதாவது தவணையிடப்பட்ட பணம் தவணையிட்டு கட்டலாம். ஆனால் தவணை மீறும் பட்சத்தில் 100% 110% வட்டி கட்ட நான் ரெடி, சைன் பண்ணுகிறேன். இது சுத்த ஹராம், இது ஹராம். வட்டி சாதாரண பாவம் நினைத்து விடாதீர்கள். தஃப்சீருடைய மிக முக்கியமான இமாம் ஷீத் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீல் எழுதுகின்றார், யாரெல்லாம் வட்டி தொழிலில் ஈடுபட்டார்களோ, வட்டியோடு வாழ்ந்தார்களோ, கியாமத்தில் கபரிலிருந்து எழுப்பாட்டப்படும் நாளில் எப்படி வருவார் தெரியுமா? அல்லாஹ் என்னையும் உங்களை மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. எப்படி எழும்புவார் தெரியுமா? அவர் பெரிய ஹாஜியாக இருக்கலாம், பெரிய கொடையாளியாக இருக்கலாம், பள்ளியின் நிர்வாகத்தில் இருக்கலாம். ஆனால் கியாமத்தில் கபரிலிருந்து எழுப்பாட்டப்படும் நாளில் அல்லாஹ் அவரை பன்றியின் தோட்டத்தில் எழுப்பாட்டுவார். நஊது பில்லாஹ். எவ்வளோ எச்சரிக்கைன்னு பாருங்க. ஒருவர் ஜினா என்ற குற்றத்தில் ஈடுபடுறார், பெண்ணோட விபச்சாரம், ஹலாலான மனைவி இருக்கிறாள், ஹலாலான திருமணம் முடிக்கலாம், இல்லை, அவர் விபச்சாரம் என்ற குற்றத்தில் ஈடுபடுறார். சொந்த மனைவிக்கு தெரியா, பிள்ளைகளுக்கு தெரியா, ஊருக்கு தெரியா. ஆனால் கியாமத் இருக்கு, அல்லாஹ் என்ன செய்வான்? நபி அவங்க சொன்னாங்க, 3 கூட்டம், இன்னல்லாஹ லா யன்துரூன இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலா யுகல்லிமுல்லாஹ் யௌமல் கியாமா. 3 கூட்டத்தோடு அல்லாஹ்வுடைய எந்த பேச்சுவார்த்தையும் இருக்காது. நீங்கள் உதாரணமாக யோசிச்சு பாருங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, உங்களோட நண்பர் இன்வைட் பண்ணார், நீங்களும் போகிறீங்க. ஆனால் அவங்களோட முகத்தை கூட பார்க்குறான் இல்லை, உங்களை சவனில் உட்காருங்கன்னு சொல்கிறான் இல்லை, நீ திண்டியா குடிச்சியா ஒரு வார்த்தை கேட்குறான் இல்லை. அந்த வீட்டில் உட்கார்ந்து கை நலப்பீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, தனி சுயமரியாதை, இழக்க மாட்டோம். கியாமத்தில் என்னோட பேசணும் யார்? யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தான் பேசணும். என்ன சுவர்க்கவாதியாக மாற்றணும் யார்? அல்லாஹ். அல்லாஹ் 3 கூட்டத்துடன் பேசவே மாட்டான். ஒருத்தர் யார் தெரியுமா? விபச்சாரம் என்ற குற்றத்தில் தன்னை ஈடுபடுத்தியவர். சாதாரண பாவமாக நினைத்து விட்டோம், கியாமத் கேவலமாக மாறப்போகிறது. மேலான கண்ணியமிக்கவர்களே, அதனால் தான் சஹாபாக்கள் உணர்ந்தார்கள், பயந்தார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வேகமாக ஓடி வந்தார் அபி லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த கயிறை கொண்டு வந்து அந்த தூணிலே கட்டினார், கட்டி கொண்டு சத்தமிட்டார், என்னை அல்லாஹ் மன்னிக்கும் வரை இந்த தூணிலிருந்து தன்னை அவிழ்த்து கொள்ள மாட்டேன். எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்று பாருங்க. அழுகிறார். ஒரு நாள் முழுக்க அழுதார். ஒரு பாவம். நானும் நீங்களும் வாழ்க்கையில் எத்தனையோ பாவம். அரஃபாவுடைய நோன்பு கூட பிடிக்கல நாம், இந்த நாளில் துஆ கூட நேரம் ஒதுக்கவில்லை நாம். ஆனால் சஹாபாக்களோட உணர்வை பாருங்க, கியாமத்தை பயந்தவர்கள். அழுது மன்றாடி, அல்லாஹ் என்னை மன்னிக்கிற வரைக்கும் அவிழ்த்து கொள்ள மாட்டேன். ஒரு நாள் முழு நாள் நிற்கிறார். 2வது நாள் மாலை நேரம் அல்லாஹ் இறக்கமுள்ள ஆயத்தை இறக்கிறார். وآخرون اعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم إن الله غفور رحيم. அல்லாஹ் ஆயத்தை இறங்க, உங்களை யாரப்பா? وآخرون اعترفوا بذنوبهم. உங்களை எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க? செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அஸல்லாஹு அய்யதூப அலைஹிம். அல்லாஹ் மன்னிக்க கூடும். அல்லாஹ் யார்? அல்லாஹ் கஃபூர் ரஹீம், நான் இரக்கம் உள்ளவன். மேலான கண்ணியமிக்கவர்களே, வாழ்க்கையில் குற்றம் செய்து விட்டோம், நானும் நீங்களும் தவறிழைத்திருக்கிறோம். இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம்.
ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவருடைய பேர் மாலிக் இப்னு தீனார். இவர் யார் தெரியுமா? வாழ்க்கையில் குடிகாரன். சொல்லுவாங்க சாராய போட்டலை இவரையும் பிரிக்க இயலாது. குடி பிரியன், மது பிரியன். அப்படி ஒரு மனிதர் 24 hours தண்ணி தான். எப்படிப்பட்டால் இன்றைக்கி நாங்கள் தலையில் எத்தனையோ சமூகத்தில் நோயாளிகள், பாப்பா நோயாளி, உம்மா நோயாளி, ஒரு மையத்து வீட்டில் உட்கார்ந்தா விளங்கும். சொந்த மகன் நினைச்சு வாப்பா நோயாளி. சமூகத்தில் இவன் எப்படி நல்லவனா மாற்றலாம் எத்தனையோ பேர் யோசிக்கிறாங்க. மாலிக் இப்னு தீனாருடைய வரலாறை பாருங்கள். வாழ்க்கையே குடி, வாழ்க்கையே சாராயம், இப்படி வாழ்ந்தவர் ஒரு திருமண பந்தத்தில் இணைந்தார். ஆனால் அல்லாஹ் இவர் என்ன செய்தார்? குடிபோதை விடல. குடிகாரன் லேசில் விடுவானா? விடமாட்டான். ட்ரக்ஸுக்கு அடிமையான பிள்ளையே அதுலேருந்து வெளியெடுக்கணும் ரொம்ப கஷ்டம். ஆனால் பாருங்கள் வரலாறு. இந்த மாலிக் இப்னு தீனார் குடிகாரன் தான். ஆனால் அல்லாஹ் ஒரு சாலிஹான ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தான், ஹிபத்தா. உங்களுக்கு தெரியும், எப்பயும் பொம்பளை புள்ள வாப்பாவோட இருக்கும், வாப்பாவோட ஒட்டிடும், அவ்வளோ இரக்கம் உண்டாகும். நிகம்பில் ஒரு வாப்பாவுடைய மையத் வைக்கப்பட்டிருக்குது. சொந்த மூத்த மகள் ஓடி வந்த வருகை, அவள் அழுத அழுகை, பாப்பாவுடைய உடம்பை தூக்கி, எங்களோட வாப்பா இப்படி இருந்தவர் இல்லை, பிலோ கொண்டாங்க, பெட்டை கொண்டாங்க, வாப்பாவை அணைச்சி அழுத அழுகை முழு ஊருடைய கண்களையும் கலங்கடிக்க வைத்து. ஒரு வாப்பா எப்பொழுதும் பொம்பளை புள்ள ஒட்டிடுவாங்க. மாலிக் இப்னு தீனார் தன்னுடைய அன்பு மகள் பேர் வைத்தார் ஃபாத்திமா. ரசூலுல்லாவுடைய மகளுடைய பேர் வைத்தார். குடிகாரன், ஆனால் வைத்த பேரை பாருங்க. இன்னைக்கு எங்களுக்கு பணமும் படிப்பும் அதிகாரம் கூடினா என்ன பேர் வைக்கிறோன்னே தெரியாது. லேட்டஸ்ட் பேரில் இசட்டில் வந்தால் வச்சிருவோம், இசட் வந்தால் வச்சாச்சு. எங்களுடைய பேர் எங்கட ஹாலாத். ஆனால் குடிகாரன் வச்சாரு பேர் ரசூலுல்லாஹுடைய அன்பு மகள் ஃபாத்திமா. இந்த மகளோடு அவ்வளோ இரக்கம். 3 வயசு மாலிக் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வருவார், சாராய போட்டலை கொண்டு வருவார், அந்த கிளாஸில் ஊற்றி வைப்பார். 3 வயசு புள்ள, வாப்போட விளையாடுற புள்ள, டெய்லி விளையாடும். அந்த சாராய போட்டல் அப்படியே கையால் தட்டிடும். அந்த போட்டல் பனியை விழுந்து சாராயம் கொட்டும். ஒரு குடிகாரன் என்ன செய்வான் யோசிச்சு பாருங்க. நிதானமாக இருக்கிறவனே எவ்வளோ ஃபைட் பண்ணுறான், எவ்வளோ கராமத்தை காட்டுறான். ஆனால் இவ்வளோ குடிகார மனிதன் மகள் போட்டலை தட்டுறா, ஒரு நாளும் மகளுக்கு அடிக்க மாட்டார், ஒரு நாளும் மகளுக்கு பத்துவா செய்ய மாட்டார். இந்த சம்பவத்தை நிதானமாக கேளுங்க. ஒரு நாளும் அடித்ததில்லை அவர். இன்னைக்கு பாருங்க எங்கட புள்ளட ஹாலாத். நீங்கள் பாருங்க, கடைசி 10 வந்தால் எல்லாரும் எங்கே ஓடுற? ஹரம் ஷரீஃபுக்கு ஓடுவோம். எங்கட இமாம்ட கராத் சரி வரா, நாங்கள் ஹரத்துக்கு போவோம், நல்ல விஷயம் தானே, ஹரத்துக்கு ஓடுறோம். அப்துல் ரஹ்மான் சுதைசுடைய கராத் கேட்க எங்களுக்கு அரபும் தெரியா அர்த்தமும் தெரியா. அவர் கராத் ஓதுறார், எங்கட மேலெல்லாம் புல்லரிக்குது. அவர் அழுதா நாங்கள் அழுகிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, இந்த அப்துல் ரஹ்மான் சுதேஸ் யார்? அவர் ஒரு சின்ன பிள்ளை இருந்தாரா இல்லையா? அவரோட உம்மா சொல்கிறா, அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், அவர் சின்ன பிள்ளை, அவனோட உம்மா எண்ணத்தாச்சியில் சாப்பாடு செஞ்சு கொண்டிருந்தா. அப்துல் ரஹ்மான் சுதை சின்ன மகன். சொல்லுவாங்க அரபுல அசபியு சபி உளவுக்கான இபுனு நபி, நபிட புள்ளண்டாலும் புள்ள தான். அன்றொரு ஹசரத் என்ன செஞ்சார், ஸ்கூலுக்கு போனார், மகனை ஏற்றி கொண்டு வந்தார். தொழுவிக்கிற நேரம் ஆயிட்டு, துகர் நேரம். மகனை பின்னுக்கு வச்சுட்டு முன்னுக்கு தொழுவிச்சார். சின்ன பிள்ளை தானே, அதுக்கு விளங்குமா மிம்பர் முசல்லாண்டு. வாப்பா அபு அபு சூ வருதுண்டான். வாப்பா தொழிச்சிட்டிருக்கிறார், மேராபுல்லுக்கே அடித்தார். என்ன நடக்கும், என்ன நடந்திருக்கு எல்லோருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம்? மேலான கண்ணியமிக்கவர்களே பாருங்க, இந்த அப்துல் ரஹ்மான் சுதேசுடைய உம்மா என்ன தாச்சில் சாப்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த சின்ன மகன் என்ன செஞ்சார், மண் புடியை அள்ளி உம்மாட எண்ணெய் தாச்சில் அப்படியே உணர்ந்து போட்டார். இப்போ எப்படி இருக்கும் இதை? நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. உங்களோட ஒய்ஃப், நீங்கள் கடும் பிஸியாக இருக்கிறீங்க, வேலை கால் பண்ணி கறி எடுத்துவாங்க அப்படி இப்படின்னுட்டா, உங்களுக்கு வெயில் சூடு, இங்கிட்டு ஒய்ஃப் கால் பண்ணி கறி கட்ட சூடு எல்லாம் இருக்கும். தலையில் 1000 வேலை பழுக்கள், அதோட கறியை கொண்டு வந்து கொடுத்தீங்க, பேத்துட்டீங்க. ஒய்ஃப் லாஸ்ட் நிமிட் முடிகிற கட்டம். உங்களோட மகன் என்ன செஞ்சார், சின்ன புள்ள, அவர்
ஒரு உப்பு பக்கெட்டை உடைச்சி, இப்போ உப்பு பக்கெட் 350 ரூபா 400 ரூபா இல்லையா? இப்போ பேக்கை உடைச்சாரு, தலகுல கறியில் கொட்டினான். இப்போ எப்படி இருக்கும்? இப்போ எங்களோட வீட்டில் யோசிச்சு பாரு என்ன நடக்கும்? எங்களோட ஒய்ஃப் என்ன செய்வா? 5 களிமாக்கு மேலே பறக்கும். அவனுக்கு அடிக்கிற அடி, அவனுக்கு செய்கிற பதுவா. அதுபோ வாப்பாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவா, பாருங்க உங்களோட மகன் 400 ரூபா உப்பு பக்கெட்டை கொட்டிட்டான். எதில்? சாப்பாட்டில். முடிஞ்சு. அண்ணா நாங்கள் போவோம், நாங்கள் காட்டுற கராமத், நாங்கள் செய்கிற பதுவா, அடிக்கிற அடி. ஆனால் அப்துல் ரஹ்மான் சுதேஸ்ரே உம்மா புத்திசாலி. அந்த தாய் நல்ல புத்தி உள்ள பெண். 2 கையை தூக்கி துவா கேட்ட, யா அல்லாஹ், என்னுடைய இந்த சின்ன மகன் சாப்பாட்டில் மண்ணை போட்டுட்டான், ஆனால் இவண்ட வாழ்க்கை நீ மண்ணை போட்டுறாது. எதிர்காலத்தில் இந்த மக்கா மதீனாவுடைய இமாமா மாத்தியா அல்லாஹ். சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, ஒரு தாயுடைய துஆட வெளியிட்ட பாருங்க, பவரை பாருங்க. அவ கேட்ட துஆ அல்லாஹ் உடனே அங்கீகரித்தான். ஒரு தாய் தந்தையுடைய துஆ நபி அவங்க சொன்னாங்க எந்த கலப்படம் இருக்காது, அவ்வளோ பெருமதியான துஆ. ஒரு ஹுத்துபா முடிய ஒருத்தர் ஓடி வந்து கட்டி அணைச்சி அழுது மன்றாடி சொன்ன, ஹஸ்ரத் எங்கள்கிட்ட ஒரு தாய் இருந்தா, வயசான உம்மா. என் தாயை நான் தான் குளிப்பாட்ட சகல ஏற்பாடும் செய்வேன். சோப் கொண்டு வருவேன், ப்ரஷ் பண்ணி விடுவேன். தாய் பாத்ரூமில் குளித்து வார வரைக்கும் வெளியில் வெயிட் பண்ணியிருப்பேன். என் உம்மாவுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் தான் கை காலுடைய அந்த நகங்கள்லாம் வெட்டி உம்மாவோட கொண்டைக்கு என்ன போடுவேன். ஒவ்வொரு நாளும் இதை செய்வேன். என்னுடைய தாய் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்ததோடு என் தலையை தடவி ஒரு வார்த்தை சொல்லுவா, உனக்கு சொர்க்கந்தாண்டாம்பா. அவர் சொல்கிற, ஹஸ்ரத் இன்றைக்கி அந்த தாய் இல்லை, இதுக்கப்புறம் நான் யார்கிட்ட இந்த துவாவை கேட்குறேன். அழுகிறார். பாக்கியம் கண்ணியமிக்கவர்களே, ஹயாத்தோடு இருந்தால் ஊர் உலகத்துக்கு மாடு கொடுக்கறத விட, ஒதுஹையா கொடுப்பதை விட, உங்களோட உம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்க, உங்களோட வாப்பாவுக்கு ஒரு சாரம் வாங்கி கொடுங்க. அதுக்கு பிறகு உதுகியோட அமல் செய்யுங்க. நான் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் உடுப்பு இல்லை. உம்மா வாப்பா எங்கே எல்டஸ் ஹோமில் ஒரு நொலும்பு துணி கூட வாங்கி கொடுத்தில்லை. பாமசியுடைய கார்டு எத்தனை நாட்கள் பக்கெட்டில். வாப்பா உம்மாவை மறந்து ஊர் உலகத்துக்கு குர்பான் இறைச்சி பங்குறோம். தேவையாது? எங்கே போப்புது எல்லாம் தலைக்குசக போகுமா? என்ன பிரயோசனம்? இதை விட சிறந்தது உங்களோட உம்மா வாப்பாவுடைய ஹக்கை நிறைவேற்றுங்க. ஈகோ விட்டுருங்க. உம்மா வாப்பாவோட அவங்களுடைய நெத்தியை முத்தமிட்டு சலாம் சொல்லி துஆ செய்ய சொல்லுங்க. ஒரு சகோதரர் இருந்தார், இதனுடைய தலைப்பும் அல்ல, மன்னிச்சுக்கோங்க. ஒரு சகோதரர் இருந்தார், ஒரு வாப்பா உம்மாவுடைய ஜனாசா கபரில் வச்சு அடக்கி முடியுது. அந்த சகோதரர் மயங்கி உம்மாட கபரிஸ்தானத்திலே விழுந்தார். அவர் எழுப்பாட்டி தண்ணீரை தெளித்து கேட்டோம், என்ன காரணம், என்னவே வாப்பா? அந்த வாலிபன் சொன்னான், ஹஸ்ரத் நாங்கள் எங்களோட வாப்பா இல்லாமல் தான் வளர்ந்த பிள்ளைகள்னா, சின்ன வயதில் எங்களோட உம்மா, நாங்கள் சின்ன வயதாக இருக்கிற நேரம் எங்களோட தாய் என்ன செய்வா தெரியுமா? எங்களோட தாய் எங்களை அறிமுகம் இல்லாத ஊரில் பிச்செடுத்து எங்களுக்கு சாப்பாடு தருவா. பெருநாளுடைய தினம் வரும், உம்மாட முகத்தை பார்ப்போம், உம்மா பிச்செடுத்து எங்களுக்கு உடுப்பு வாங்கி தருவா. இன்றைக்கு எங்களோட தாய் கபரில், இன்றைக்கி எங்களோட தாய் ஒழுங்கு அனுபவிக்க கிடைக்கல. இன்றைக்கி என்கிட்ட வாகனம், சொத்து, கார் எல்லாம் இருக்குது. ஆனால் உம்மா மட்டும் இல்லை. அவர் சொன்னார் என்ன தெரியுமா? என்னுடைய ஸ்டாஃபுக்கு மத்தியில் பிரச்சனை வந்தா, தொழில் ஸ்தாபனத்தில் பிரச்சனையா, என் குடும்ப லைஃப்பில் பிரச்சனையா, என் உம்மா கிட்ட வந்து, எங்கள்ட வாப்பா கிட்ட வந்து அவர் சொன்ன வாசகத்தை பாருங்க. உம்மாட நெத்தியை முத்தமிட்டு உம்மாக்கு ஹக்க கொடுத்து, உம்மா எனக்கு துஆ செய்யுங்க. அந்த துஆ தான் என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 கடை, 8 ஸ்டாஃப், எந்த பிரச்சனையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களும் சந்தோஷம், நானும் சந்தோஷம். என் உம்மாட துஆ தான் ஹஸ்ரத் என்று அழுகிறார். அதனால் சகோதரர், நல்ல நாட்கள், அரஃபாவுடைய தினம், நல்ல தினத்தில் இருக்கிறோம். இந்த நாட்களில் உம்மா வாப்பாவுடைய ஹக்கை நிறைவேற்றுவோம். அவங்களுக்கு சந்தோஷமாக உடுப்புகளை வாங்கி கொடுப்போம். அவங்க வயசான காலம், அவங்களுடைய பேச்சுக்களை தட்டிடாதீங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். சில நேரம் உம்மா என்னதாவது பேசிடுவாங்க. உம்மா பேசினது விளங்கலைன்னா என்னன்னு கூட கேட்க மாட்டாராம். வெளியில் வந்து கேட்பார், எங்கள்ட உம்மா ஏதோ சொன்னாங்க, உங்களுக்கு விளங்குனுச்சா? ஏன்னா அவர் நினைக்கிறார் அதுவும் தரக்குறவாயிடுமோ, அவங்களுடைய கண்ணியத்தை இழந்ததாயிடுமோ.
என்று யோசிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. மேலான கண்ணியமிக்கவர்களே, எதை சொல்கிறோம் என்றால், மாலிக் இப்னு தீனார் மகளோடு விளையாடி கொண்டிருப்பார். ஒரு நாள் தினம் சாராயம் குடித்து போதையோடு வீட்டுக்கு வந்தார். சின்ன மகள் தானே, ஓடி வந்தா. மகளோட டேலி விளையாடுறவர் தூக்கினார், விளையாடினார். எங்களுக்கு தெரியும், பிள்ளையை நாங்கள் மேலே போட்டு பிடிப்போம். இவ்வாறு மகளை மேலுக்கு போட்டார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, மாலிக் இப்னு தீனார் நிலை குலைந்து பணிய விழுந்தார். பிள்ளையும் பணிய விழுந்து புள்ளோட தலைப்பட்டு புள்ள மௌத். இப்போ எப்படி யோசிச்சு பாருங்க, அவ்வளவு அன்பான மகள் ஃபாத்திமா, அன்பை கொட்டி வளர்த்தவர், ஆனால் புள்ள மௌத். ஃபாத்திமா ஃபாத்திமான்னு அழைக்கிறார், எந்த விதமான ஜவாபும் இல்லை, எந்த விதமான ஆன்சரும் இல்லை. ஃபாத்திமா மௌத். ஃபாத்திமாவை கட்டி அணைத்து முத்தமிடுறார், தூக்குறார், எந்த விதமான பதிலும் வரல. அழுது அழுது மன்றாடுறார். ஊர் ஒன்று சேர்ந்து குளிப்பாட்டி கஃபரண்ட் அடக்கி விட்டார்கள். ஆனால் அவரால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை. ஒரு நாள் தினம் தூங்கி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் ஒரு கனவை காண்பித்தார். கனவு என்பது ஒரு சாதாரண ஒன்றல்ல. உலமாக்கிட்ட கேளுங்க, சாதாரண விடயமாக நினைச்சிடாங்க. கனவு பெருமதியானது. கனவு என் வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன நலவு வச்சு எனக்கு கனவுல காட்டி தருவார். உதாரணமாக சொல்கிறேன்டா, இமாம் இப்னு சீர் ரஹிமஹுல்லாஹ் தஅதீல் அனாஃபி தஅபீல் மனாம் என்ற எக்கச்சக்கமாக நூல் எழுதியிருக்கிறார். ஒரு மனிதர் பாம்பை கனவு கண்டா விளக்கம் என்ன? உங்களுக்கு விரோதியில் இருக்கிறாங்க, கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு மனிதர் பாம்பை கண்டார், பல் இருக்குது, அதுக்கு நீளமான ஒரு வால் இருக்குது அப்படின்டா விளக்கம் என்ன தெரியுமா? உங்களுக்கு விரோதி வேறு எங்கேயும் இல்லை, உங்களோட குடும்பத்துள்ளுக்கே இருக்கிறார், உங்களை தாக்க ரெடியாக இருக்கிறான், கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு மனிதர் யானையை கண்டார், என்ன விளக்கம்? அவருக்கு பெரிய பெரிய ஹைறுகள் வரப்போகுது. ஒரு மனிதர் மௌத்தாரமாய் கனவு கண்ட விளக்கம் என்ன? உலகத்தில் நீண்ட காலம் வாழப்போகிறார். ஒரு மனிதர் ஒரு கஃபனோட மரணித்த வாப்பாவை கண்ட விளக்கம் என்ன? அவன் சமூகத்தில் தலை குனிந்து நிற்க போறான், பள்ளியுடைய நிர்வாகம் விசாரிக்க போகுது. இப்படி எக்கச்சக்கமான அஹ்வால்களை இமாம் இப்னு சீர் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீர் நூலில் எழுதி வைத்திருக்கிறார். எதை சொல்கிறோம் என்றால், இந்த மாலிக் இப்னு தீனார் கனவு கண்டார். கியாமத்துடைய நாள், இருள் சூழ்ந்த நாள், ஒரு பெரிய ஒரு மிருகம் அவர் அப்படியே விரட்டி கொண்டு வருது. ஓடுறார், எங்கும் தப்ப முடியல. இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் கிதாபு தவ்வாபீன் என்ற நூலில் இந்த சரித்திரத்தை பதிவு செய்கிறார். வேறொரு ரிவாயத்தில் பாம்பு, இன்னும் ஒரு கிதாபு தவ்வாபீனில் பெரிய ஒரு மிருகம் விரட்டி கொண்டு வர ஓடுறார். ஓடிக்கொண்டு சென்றால் ஒரு பிரம்மாண்டமான மரத்துக்கு அங்கிட்டு பார்க்கிறார், எக்கச்சக்கமான சின்ன பிள்ளைகள். உடனே சத்தமிட்டார், நான் மாலிக் இப்னு தீனார் வந்திருக்கிறேன், என்னை யாராவது காப்பாத்துங்க என்ற சத்தத்தோட 3 வயதில் மரணித்த மகள் ஃபாத்திமா வாப்பாவுடைய சவுண்டை கேட்டதோடு ஓடிக்கொண்டு வாரா. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. வாப்பா ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு மகளை கண்டா எப்படி ஒரு குதூகலம், எப்படி ஒரு சந்தோஷம், அதை விட பன்மடங்கு தன்னுடைய கரத்தால் மரணித்த மகள் ஃபாத்திமா ஓடி வாரா, கட்டி அணைத்து முத்தமிட்டு அழுது மன்றாடி. மகள் அந்த மிருகத்துக்கு இஷாரா செஞ்சா, மிருகம் அப்படியே சென்று விட்டது. அப்படியே ஒவ்வொரு நாளும் விளையாடிய மகளே வாப்பாவுடைய மடியில் உட்கார்ந்து தாடையை தட்டி தட்டி, குடிகாரன் ஒரே வாசகம்தான் கேட்டது. இதுதான் ஆக முக்கியமானது. என்னது? வாப்பாவை பார்த்து கேட்டது. வாப்பா, குடிகார வாப்பாவை முன்னோக்கி, அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை பயப்படுற நேரம் உங்களுக்கு இன்னும் வரலையா வாப்பா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்கள் எத்தனை பயம் கேட்டாச்சு. ரமதானில் முழுக்க பயம். எத்தனை எங்கள்கிட்ட சில சீதவில்லிக்கா மாஷா அல்லா 27ஆம் ராவ் மட்டும்தான் பள்ளிக்கு வருவார். வெள்ளை ஷாரம், வெள்ளை ஷேட், வெள்ளை தொப்பி, வெள்ளை ஷூ. மன்னிச்சுக்கோங்க தவறாக இருந்தா. அன்றைக்கு தான் தௌபாட நாள். தவறில்லை, உண்மைதானே? எல்லாரும் பள்ளி நிறைய வருவாங்க, அல்ஹம்துலில்லாஹ். விடிய கண்ணீர் வடிப்பார், அழுவார், மன்றாடுவார். அன்னைக்கு பாருங்க, நிர்வாகம் ஒரு சாப்பாடு வைக்கும். அண்ணா சாப்பாட்டில் அவர்ற சவனுக்கு ஒரு கோழி துண்டு வரல, அல்லது வட்டில் அப்போ பீங்கா வரல, முடிஞ்சு. அண்ணா பின்னுக்கு பெல்ட்டி அடிப்பார், கேட்பார், யார் சாப்பாடு வச்சது, யார் சவன் செஞ்சது, யார் சாப்பாடு ஆக்கினது. பச்சை அம்மனத்தால் கிழிப்பார். யார் இவர்?
இரவெல்லாம் கண்ணீர் வடித்த சீதேவி. அன்றைக்கு ஃபேன் சுத்தல், ஒரு தண்ணி லைனில் பிரச்சனை, பாத்ரூம் நிறைஞ்சி முடிஞ்சு அண்ணா பச்சை அம்மனம் கிளியும். இதுதான் எங்களுடைய தௌபா. இதுவல்ல தௌபா கண்ணியமிக்கவர்களே. மாலிக் இப்னு தீனார் ஒரே வசனம், அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். வாப்பாவை முன்னோக்கி கேட்ட ஒரு ஆயத், அல்லாஹ்வை பயப்படுற நேரம் வரலையா வாப்பா? உடனே கண் விழித்தார், நேரா குளித்தார், வெள்ளை ஆடை அணிந்தார், மஸ்ஜிதுக்கு வந்தார். சுஜூதிலே அல்லாஹும்ம இன்னி துபுது இலைக், யா அல்லாஹ் உடத்தில் நான் தௌபா செய்கிறேன். அல்லாஹ்விடத்தில் மழுது மன்றாடி தௌபா செய்தார். அல்லாஹ் எப்படி மாற்றினான் அவரை. இன்றைக்கு நாங்கள் மாலிக் இப்னு தீனார்ண்டா ரஹிமஹுல்லான்னு சொல்லணும். அல்லாஹ் அன்னாருக்கு அருள் புரிவானாக. குர்ஆனை பாடமிட்ட ஹாஃபிஸாக மாறினார். யார் இவர்? வாழ்க்கையே குடிகார். புள்ளையை பெற்றதுக்கு பின்னால் ஹாஃபிஸ். எந்த அளவுக்கு கிதாபு தஸவுஃப், உலகத்தில் ஜுஹுத் பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்த பெரும் மேதை, பெரும் இமாமாம் அல்லாஹ் மாற்றினான். அதனால் கண்ணியமிக்கவர்களே, நல்ல நாட்களில் இருக்கிறோம். அரஃபாவுடைய நாள், துஆவுடைய நாள். அசர்லேருந்து மகரிப் வரைக்கும் விசேஷமாக துஆ அங்கீகரிக்கப்படும். சலவாத்துக்களை ஓதுவோம், இஸ்திக்ஃபார் செய்வோம், துஆக்கள் ஈடுபடுவோம், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நாளைய பெருநாள் தினம் தொழுகைக்கு பின்னால் நாங்கள் உதுஹிய்யாவுடைய அமல் நிறைவேற்றுவோம். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், நானும் நீங்களும் ஒரு சோம்பேறியாக வாழ்ந்து விட்டோம். நடித்து எத்தனையோ நடிகனாக மாறிவிட்டோம். ஹதீஸை பாருங்கள், நபி அவங்க சொன்னாங்க, மன் வஜத சஅத்தன், உங்களுக்கு யாருக்காவது உதுஹிய்யா கொடுக்க வசதி இருக்குது, அவர் கொடுக்கல, ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, எங்களோட தொழுகை இடத்துக்கு பள்ளிக்கு வந்துடாய். இன்றைக்கி முதல் ஜமாத் முடிஞ்சால் பின்னே குழம்புவோம். என்ன ஹதரத் முன்னுக்கு முடிச்சிட்டாரு, எல்லாம் சண்டை பிடிக்க ரெடி. உதுஹியா கொடுத்தீங்களாப்பா? இல்லை, அவர் கொடுக்குறல்ல. அந்த சீதவிக்கு ட்ரிப் போகிறண்டா ரெடி. என்ன பாருங்கள், தவறாக அந்த மன்னிச்சுக்கோங்க. ஜனவரியிலேருந்து இந்த மே வரைக்கும் எத்தனை சுற்றுலா, எத்தனை ட்ரிப் போகணும். நாங்கள் வசதி இல்லைன்னா வாழ்கிறோம். ஒருத்தர் சாதாரணமாக எங்கட பேர்னாலையும் கொண்டாடியாச்சு, அவங்களோட பேர்னாலையும் கொண்டாடியாச்சு, இன்னும் ஒரு லீவ் வந்து அதையும் கொண்டாடியாச்சு. நுவர்லியாவை கரைச்சி குடிச்சாச்சு. அவங்க இருக்கிற மக்களோட எங்களுக்கு ரோட் தெரியும். அப்படியெல்லாம் சுற்றிட்டோம். ஆனால் ஒரு ட்ரிப்பில் எவ்வளோ முடிஞ்சிச்சு? கிட்டத்தட்ட சாதாரணமாக ஒரு ஆளுக்கு 1 லட்சம். தவறு தான் சொல்லித்தாங்க, பிரச்சனை திருத்திக் கொள்கிறேன். சாதாரணமாக 80,000. ஒரு உதுஹிய்யாவுடைய பங்கு எவ்வளோ? 35,000. முடிவெடுக்கிற இல்லையா? இந்த ஆண்டு சுற்றுலா எங்களோட குடும்பம் இல்லை. நாங்கள் இந்த ஆண்டு குடும்பம் சேர்ந்து ஒரு மாடு, இந்த ஆண்டு உதுஹிய்யா நாங்கள் நிறைவேற்றது. அல்லது நண்பன் கூப்பிட்றான், இல்லை நான் இந்த முறை உதுஹிய்யா கொடுக்கிறேன், நன்மை என்னவாப்பா? தொழுகைக்கே வரவானாங்க ரசூலுல்லாஹ். இவன் எங்கேயெல்லாம் சுற்றுறோம். மேலான கண்ணியமிக்கவர்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மின் குல்லி ஷஅரத்தின் ஹஸனா, உதுஹிய்யாவுடைய அந்த ஒவ்வொரு பிராணியின் ஒவ்வொரு ரோமத்தின் அளவு அல்லாஹ் நன்மையை தாரான். அந்த ரத்தம் பணிய விழ முன்னால் எங்களோட குற்றங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு கொடுக்கல, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு வேண்டுங்க. அடுத்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம். சுற்றுலாவை இந்த முறை ஒரு சுற்றுலாவை கேன்சல் பண்ணுவோம். நாங்கள் குடும்பமாக சேர்ந்து உதுஹிய்யாவுடைய கடமையை நிறைவேற்றும் என்ற நல்ல நியத்தை வைங்க. ஈதுல் பெருநாளுடைய தினத்தை சந்தோஷமாக எல்லோரும் ஈதுல் அதுஹா ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுவோம். குடும்பமாக உறவுகளுக்கு மத்தியில் மன்னிப்பு வேண்டுவோம். உம்மா வாப்பாவுடைய கல்பரை நோகடித்திருந்தால் நெத்திய முத்தமிட்டு அவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்கள் உஸ்தாத்மாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அரஃபாவுடைய நோன்புகள் பிடித்திருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த நோன்புகளை கபூல் செய்வாயாக, எங்களுடைய நிலைமைகளை சீராக்கிடுவாயாக. யாருக்கெல்லாம் இந்த நாளில் மன்னிப்பை கொடுப்பாயோ அந்த கூட்டத்தில் அனைவரையும் சேர்த்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உதுஹிய்யாவை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய அமல்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய இபாத்திலை பொருந்திக் கொள்வாயாக. திடீர் மரணத்தை தந்திராதியா அல்லாஹ், கேவலமான மௌத்தை தந்திராதியா அல்லாஹ். எங்களுடைய இல்முகளை அபிவிருத்தியை உண்டாக்கிறியா அல்லாஹ். இல்ஹாமியத்தன் அறிவை
முடிவை தந்திரியா அல்லாஹ். உடம்புகளை உலகத்தில் வாழும் காலத்தில் எங்களுடைய கபர்களுக்கு அனுப்பி வைத்து விடாமல் பாதுகாப்பாயா. உடம்புகளை சுகர் நோயால் வெட்டப்படாமல் துண்டிக்கப்படாமல் உடம்புகளை பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் நம்முடைய நிலைமையிலே சீராக்கிறியா அல்லாஹ். மௌத்துடைய நேரம் உயர்ந்த களிமான உயிர் பிரியும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய உடம்புகளை ஹாஸ்பிட்டல்லையோ மோச்சர்லையோ போட்டு சின்ன பின்னப்படுத்திடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வாயா. வாஹிரு தஅவா